வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 1996 வருஷம் இயக்குனர் அகத்தியன் அவர்களோட இயக்கத்தில் தேனிசை தென்றல் தேவா அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசையில் அஜித், மணிவண்ணன், தேவயானி, கரண் மற்றும் பலர் நடித்து 1996 வருஷம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வெளிவந்த காதல் கோட்டை அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோம், இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ், இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பண்ணிக்கிட்டு இருக்க காதலை 1996 வந்து பார்த்துக்கிட்டோன்னா கணிச்சு எடுத்திருக்கா அப்படி நம்ம அகத்தியன். அதுன்னு இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், ட்ரெண்ட் ஆப்பு, ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சேட் பண்ணிவிட்டு முகத்தை பார்க்காம நேரில் வந்து பார்த்து பேசாமல் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து மெசேஜ் பண்ணி பேசி பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறத அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாதுல்ல, ஃபேஸ்புக் கிடையாது, இமெயிலும் கிடையாது. முழுக்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா லெட்டர்ஸை மட்டுமே வச்சு வந்து பார்த்துக்கிட்டோன்னா லெட்டர்ஸ் மூலிமா தங்களோட உணர்ச்சிகளை பரிமாறி தங்களோட ஆசைகளை ஷேர் பண்ணி காதலை வந்து பார்த்துக்கிட்டோன்னா வளர்த்து கைகுறமாக முடிச்சிருப்பாங்க. படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. அஜித் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சாதாரண ஒரு இளைஞர் சென்னையிலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா வேலை தேடி மும்பைக்கு போகிறாப்படி. மும்பையில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேலைக்காண்டி போகும்போது ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறாப்படி. தேவையான வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஊட்டியில் இருக்காங்க. ஊட்டியில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க அக்காவோட வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சிட்டான ஆஃபீஸர். அவங்க அக்காவுக்கு அங்கே அக்காவோட வீட்டுக்கு வந்து பார்த்தா தேவயானி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்க வந்து பார்த்தா நான் கொஞ்சம் வேலைக்கு தங்கி படிக்க போகிறேன்ட்டு சென்னைக்கு வரும்போது அவங்க வந்த ட்ரெயினில் இவங்களோட சர்டிஃபிகேட், அதாவது படிப்பு சம்மந்தமான மார்க் ஷீட்டு இது எல்லாம் தொலைஞ்சி போயிடுது. அப்படி இருக்கும்போது இவங்க விட்டது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அஜித் கைக்கு கிடைக்குது. அஜித் கிடைக்கும்போது அஜித் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதில் இருக்க அட்ரஸை வச்சு இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அனுப்பிவிட்டு நல்லா இருங்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் கடிதம் போடும்போது அந்த பதில் கடிதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணி இவங்க மாற்றி ரிப்ளை பண்ணி அந்த ரிப்ளை பண்ணுறது 4 இடத்துல பார்த்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு 4 இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோன்னா அது காதலாக மாறுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அஜித்தோட வேலை செய்கிற கம்பெனியில் இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கம்பெனியோட ஓனரம்மா, அதாவது ஓனரை பொண்ணு பார்த்தா அஜித் வந்து பார்த்தா ஒன் சைடாக லவ் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தா மறுத்துறா. அப்படி அங்கே தான் வந்து பார்த்தா கரணை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் மீட் பண்ணி கரனுக்கு இவருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து கரணை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து பார்த்தா ஒரு பிளே பாய் கேரக்டர். ஒரு நாள் பார்க்கணும், ஒரு நாள் பேசணும், ஒரு நாள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு அதோட முடிச்சணும் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கும்போது கரணை வந்து பார்த்துக்கிட்டோன்னா கரணை வந்து பார்த்தீங்கன்னா புத்திமதி சொல்ல. அப்படி உங்களுக்கு புத்திமதி சொல்ல மாட்டேன், என்னோடய கேரக்டர்னு சொல்லும்போது ரெண்டு செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஓனரோட பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவர் அப்படி சென்னைக்கே வந்துடுறா. அப்படி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களும் தேவையான பார்த்துக்கிட்டா அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டு இங்கே தங்கி வேலை பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்துக்கிட்டா இதில் செட் ஆகாது வைக்காதுன்னு சொல்லிட்டு அஜித் தேடி வந்து பார்த்தா அலையிறாங்க. கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க 2 பேரும் காதலில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, உங்களோட காதல் என்னாச்சு, கரண் என்னானாரு, தலைவாசல் விஜய் வந்து பார்த்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பா. அப்படி அவரோட ரோல் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி பல கேரக்டரில் வந்து பார்த்துக்கிட்டா படம் பிரிஞ்சு போனாலும் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு மொமெண்டில் முடிச்சது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஒரே ஒரு ரோஜா பூ தாமரையை வச்சு வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அங்கே நின்னா டேரக்டர் படத்தோட வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கி இருக்கிறதா அன்றைக்கி கணிச்சு எடுத்தாரா இல்லை படத்துக்கான எடுத்தாருன்னு தெரியல. ஆனால் படத்தில் நடித்த அஜித் ஆகட்டும், தேவயானி ஆகட்டும், தலைவாசல் விஜய் ஆகட்டும், மணிவண்ணன் ஆகட்டும், கரண் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அற்புதமான நடிப்பை எஃபர்ட்டை சூப்பராக போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம அஜித் குமார் வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார் நம்ம இயக்குனர். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா பாடல்கள் தேனிசை தென்றல் தேவான்னு சொல்கிறத விட மெல்லிசை மன்னன் தேவான்னு சொல்லணும். ஏன்னா அவர் இந்த படத்துக்காக போட அனைத்து மெலடி சாங் ஆகட்டும், கானா சாங் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். படத்துக்கு வந்து பார்த்தா பின்னணி இசை வந்து பார்த்துக்கிட்டா பக்கபாலமாக கொடுத்துருப்பா. அப்படி காதல் வந்து பார்த்துக்கிட்டா கண்ணில்ங்கிறது உண்மை தான். காதலுக்கு கண் இல்லை, ஆனால் காதலுக்கு உணர்ச்சி உண்டு, காதலுக்கு உணர்வு உண்டு. உண்மையாக காதலிச்சா அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கைகூடும் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. தேவயானி வந்து பார்த்துக்கிட்டோன்னா
நம்ம அஜித்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பார்க்க முடியாமல் தவிப்புலாம் பார்த்துக்கிட்டோம் அவ்வளோ அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அஜித் கூடயே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் இவர் தான் அவர் அப்படின்னு கமலி நான் தான் வந்து பார்த்தேன் கமலி நீ தான் வந்து பார்த்தா சூர்யான்னு சொல்லாமையே வந்து பார்த்துக்கிட்டேன் தெரியாமையே வந்து பார்த்தோன்னா போகிற சீன்லாம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டேன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம கணிச்சிருந்தாலும் அன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா அந்த அளவுக்கு வந்து பார்த்து கணிக்க முடியாதனால அவங்க போகிற இதெல்லாம் வந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமாக காட்டியிருப்பாங்க. தேவயானியோட ஃப்ரெண்டாக வர ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக அடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தலைவர் விஜய் சொல்ல அப்படி இது நாய் காதலுங்க என் ஃப்ரெண்டு பண்ணுறது உண்மையான காதல். நாய் காதல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா கண்ணில் ஆரம்பித்து ரூமில் முடியும். என் ஃப்ரெண்டோட காதல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மனசில் ஆரம்பித்து கண்ணில் முடியும் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டோன்னா என் ஃப்ரெண்டோட பேர் வந்து பார்த்தா சூர்யா என் ஃப்ரெண்டோட பேர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கமலின்னு சொல்லி அவங்க 2 பேரும் இப்படி சேரதை கண்டி அவங்க பண்ணுற முயற்சியெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாகும். இந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அஜித்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் தலைவாசல் விஜய் தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த வேலை போனால் நான் நீ சொந்தமாக தொழில் பண்ண ஆட்டோ எடுத்து கொடுத்து ஆட்டோ ஓட்ட சொல்லி பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் கூட போதுமே நமக்கு அப்போ நினைக்க தோணும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க அந்த படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கப்படம் தேவாசங்கோட பாடல் தான். படத்தில் வந்து அனைத்து பாடல்களையும் அற்புதமாக இருக்கும். மெலடியாகட்டும் கானாவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தலைவாசி விஜய் வந்து சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி மணிவண்ணன் வந்து பார்த்துக்கிட்டனா அங்கங்கே வந்து பார்த்துக்கிட்டனா காமெடிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் படத்தோட மெயினான கேரக்டரே வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம அஜித்குமாரும் தேவயானி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதுனால இவங்களோட நடிப்பெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த படத்தில். அதான் வந்து பார்த்தா இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே. மைனஸ் பாயிண்ட்டும் வந்து பார்த்துக்கிட்டனா இவ்வளோ ஆர்டிஸ்ட் சூப்பராக நடிக்கிற ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ. கரண்லாம் வந்து பார்த்தோன்னா அப்போ பீக்கில் அந்த மனுஷன் அவர் என்ன கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் விட்டது கொஞ்சம் நெடலாக இருந்துச்சு. ஆனால் அந்த நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பெஸ்ட்டு வில்லனாகவே பண்ணிக்கிட்டு இருந்தவரை கொஞ்சம் நல்லவராக காட்ட முயற்சி பண்ணது கொஞ்சம் நெடலாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு இருக்கும். ஏன்னா அவரோட கரணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் ஆக்டர் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா யூஸ் பண்ணாமல் விட்டாங்களோ அப்படின்னு கொஞ்சம் எனக்கு தோணுச்சு எனக்கு. மற்றபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இருக்க வாழ்வியில் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுனால இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கை போட்டு ஓடி தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாளுக்கு மேலே நிரந்தரமாக ஓடின படம் காதல் கோட்டை. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவ்வளோ அற்புதமான சீன் நெகிழ்ச்சியான சீன்லாம் அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்காதவங்க இனிமேலாக தயவு பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் கொட்டி கிடக்குது. மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்கறது மட்டும் பார்த்தாது அனைவரும் முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் முழு வீடியோ பார்க்க தான் யூடியூப் அல்காரிதம் வந்து நம்மளோட சேனலை அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணும். அதிகமாக ப்ரொமோஷன் பண்ண தான் இந்த மாதிரி எனக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும், நிறைய வீடியோவில் நான் போட முடியும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊற்றத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.